ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 25ஆம் பகுதி பௌத்திய மன்வந்திரம். ஆங்கிரச முனிவரின் சீடன் பூதி கடும் தவம் இயற்றி தேஜஸ் பெற்றார். அவரது கோபமும் அதிகரித்து வந்தது. அவருடைய சகோதரன் ஸ்வர்ச்சஸ் அவர் செய்யும் யாகத்திற்கு பூதியை கட்டாயம் வரவேண்டும் என்று அழைத்தார். பூதி அந்த யாகத்திற்கு செல்லும் போது சீடன் பிரசாந்தனிடம் ஹோம அக்னி அணையாமல் எரிந்து கொண்டே இருக்குமாறு கவனித்து கொள்ளுமாறு கூறி சென்றார். எனினும் எதிர்பாராத விதமாய் அக்னி அணைந்துவிட அவர் அக்னி பகவானை சரணடைந்தார். அவர் குரு பக்தியை மெச்சி அக்னி தேவர் தீ தானாக எழுந்து பிரகாசிக்கவும் குருவிற்கு நன்மகன் பிறக்கவும் அருளியதுடன் பூதியின் மகன் ஒரு மன்வந்தரத்திற்கு காரணமாய் இருப்பான் என்றும் அவன் ஸ்தோத்திரத்தை ஜபிப்பவர் பாப விமோச்சனம் பெற்று எல்லா நன்மைகளையும் பெறுவர் என்றும் கூறி மறைந்தார். சில தினங்களுக்கு பிறகு பூதி திரும்பி வந்தபோது பிரசாந்தன் நிகழ்ந்தவற்றை எல்லாம் கூறி மன்னிப்பு கோர அவன் குணத்தை மெச்சிய குரு அவனுக்கு அப்போதே அஷ்டாதச வித்தைகளும் தாமாகவே தோன்ற அருள் புரிந்தார். அக்னியின் அருளால் பூதிக்கு பிறந்த புத்திரன் மூலமாய் பௌத்திய மன்வந்திரம் ஏற்பட்டது. மன்வந்திரங்களால் பலன். இவற்றை படிப்பதால் கேட்பதால் ஏற்படும் பலன்கள்: ஸ்வரோசிச மனு நினைத்த காரிய வெற்றி, உத்தம மனு செல்வம் அதிகரிக்கும், தாமச மனு தமோ குணத்தை அகற்றி ஞானத்தை புகட்டும், ரைவத மனு நற்புத்தி மனதிற்கேற்ற மனைவி கிடைக்கும், சாக்ஷப்த மனு உடல் நலம் தரும், வைவஸ்வத மனு பலம் தரும், சூரிய சாவர்ணி நல்ல சந்ததி உண்டாகும், பிரம்ம சாவர்ணி பெருமை சேர்க்கும், தர்ம சாவர்ணி உத்தமனாக்கும், ரௌச்சியம் சத்ருவை வெல்லும், பௌத்தியம் தேவ பிரசாதம், அக்னிஹோத்திர சாவர்ணி சகல சௌபாக்கியம். 25ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.